ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டீ போகிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு மெது பக்கோடா ரெசிபி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி மெது பக்கோடா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெது பக்கோடா செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷம் தாங்க ஆகும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயத்தோட அளவு வேணால் நீங்கள் இன்னும் ஒரு அரை கப் அளவு கூட வெங்காயம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகம் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்றதால நான் 2 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் நல்லா தூளாக உதுத்து விட்டுக்குவோங்க. எல்லா க்யூப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்குவோங்க. அடுத்து நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நல்லா தூள் சீவிட்டு அலம்பிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகா, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா வெந்துடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. கடலை மாவு மெஷரிங் கப்பில் லைட்டாக அழுத்தி தான் எடுத்துருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு வரும். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா ஜீரகம் பிடிக்குன்னா ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கையிலையே பிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வாசனை கம்மன்னு இருக்கும். அதனால் 2 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி கையில் கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது தூள் பக்கோடா தாங்க, அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகம் தான் சேர்த்துக்கணும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி ஃபுல்லாகவே சேர்த்துட்டாங்க. திரும்ப ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்ததில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கையில் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு மெது பக்கோடா நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், நமக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக தளர்த்தியாக தாங்க இருக்குது. இந்த பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் நமக்கு பக்கோடா பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் நமக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பக்கோடா போடும்போது மட்டும் ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சோடா உப்பு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மெது பக்கோடா போட ரெடி ஆகிடுச்சுங்க. மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பக்கோடா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம சோடா உப்புலாம் சேர்த்த உடனே பாருங்கள் சின்ன சின்ன பபிள்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நம்ம ஷேப்பே தேவையில்லைங்க. நம்ம ஓரளவுக்கு அப்படியே பக்குவமாக போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக பார்த்து போடுங்க. ஏன்னா வெங்காயம் இருக்கிறதுனால கையில் எண்ணெய் தெளிக்கும். அப்படி உங்களுக்கு கையில் போட முடியலன்னா சின்ன ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஷேப்லாம் தேவையில்லை, நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கோடா போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க.
நமக்கு வெங்காயம் இருக்கிறதுனால எண்ணெயில் விழும்போது நல்லா வேகமாக விழுந்துடும், கையில் எண்ணெய் தெளிக்கும். அதனால் கவனமாக போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நிறமும் நல்லா மாறிடுச்சு. நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அந்த பக்குவத்தில் நம்ம பக்கோடா பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடுறேன். அடுத்து இன்னொரு பேட்சும் நான் பொரித்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கையில் போட முடியாதவங்க இந்த மாதிரி ஸ்பூனில் கூட சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்படி சாப்பிடும்போது தாங்க இந்த மெது பக்கோடாவுக்கு டேஸ்ட்டு. காரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமான காரம்லாம் இருக்காது. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மெது பக்கோடா சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்றதை நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல மொறுன்னு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அந்த பக்குவத்தில் நம்ம இன்றைக்கி மெது பக்கோடா பொரித்து எடுத்தாச்சு. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ நம்ம மெது பக்கோடா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேலே பாருங்கள் நல்ல மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்ல ஒரு சின்ன கருவேப்பிலை மல்லி வாசனை, சோம்பு வாசனையோட இந்த மெது பக்கோடா சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க, உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.